ஏங்க பூ எப்பவுமே மேலதாங்க இருக்கும், இலை கீழே இருக்குங்க. உங்களுக்கு அது தெரியல, நாங்க பொண்ணு இல்ல. அர்த்தம் புரியலன்னா யாருக்கு நான் என்ன செய்ய முடியும்? அர்த்தம் புரியாதவங்க கிட்ட நாங்க பதில் சொல்ல முடியாது. இல்ல இல்ல, பொருள் புரியாதவங்க கிட்ட நாங்க பேச முடியாது. இரட்டைலைக்கு அதிகமாக தாமரை மலரும்னு சொல்லி இருந்தா நீங்க இந்த பேச்சுக்கெல்லாம் வரலாம். ரெட்டலைக்கு மேலன்னு சொல்றாரு. ரெட்டலைக்கு மேலன்னா என்ன அர்த்தம்? ரெட்டலைக்கு மேலன்னா என்ன அர்த்தம்? தாமரை இலை கீழே இருக்கும், 2 இலையா இருக்கும், மேல தாமரை இருக்கும். தமிழகத்தில் தானே ரெட்டலையோட கூட்டணி. தமிழகம் தானே ரெட்டலையோட கூட்டணி. வேற எல்லா ஊர்ல இருந்தா சொல்றோம். இதுல என்ன இருக்கு? அப்படி அல்ல. அத நீங்க நசுக்கி பிசுக்கி இதுக்கெல்லாம் ஆத்தம் இல்ல. நீங்க நசுக்கிறது பிசுக்கிறது எல்லாம் பொன்முடிட்டு போய் கேளுங்க. என்ன அதெல்லாம் பொன்முடி கிட்ட கேட்கிற கேள்வி. நசுக்கிறது பிசுக்கிறது எல்லாம் இங்க அவர் தெளிவா சொன்னார். ரெட்டலைக்கு மேல தாமரை மலரணும், ரெட்டலை கீழே தாங்க, தரையில மேலதாங்க இது முடியும். எண்ணிக்கை அல்ல, விஷுவல், பார்வை. அவர் சொன்னது எண்ணிக்கை அல்ல, தெளிவா புரிஞ்சுங்க. எப்பொழுதுமே பூ மேலதான் இருக்கும், பூ வந்து கீழே இருக்காது. காய் தான் இலைமறைவு காய், இலைக்கு கீழே காய் இருக்கு, இலைமறைவு காய். ஆனா பூ வந்து மேலதான் இருக்கும். ஆக அதை புரிஞ்சுக்கிற பத்திரிகையாளர்களும் சரி, ஊடகவியலாளரும் சரி, இல்ல திமுகவுடைய இந்த பத்திரிகை ஊடகங்களுக்கு வந்து பேசக்கூடிய மேதாவிகளும் சரி, இதை புரிஞ்சுக்கணும். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ.